இந்த இடத்தில் பயிற்சி முகாமாக குண்டு தயாரிப்பு தொழிற்சாலை ஒன்று இருப்பதாக கூறப்படும் விடயம் சமூகத்தை திசை திருப்பும் நேர்கோடு விடுக்கப்பட்ட ஒரு வதந்தியாகும். இது தொடர்பாக விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விசாரணையின் மூலம் பல விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன. கனகராயன்குளம் மேற்கு முட்கொம்பன் பகுதியில் கனகராயன்குளம் மேற்கு பகுதியைச் சேர்ந்த தியாகராசா என்பவரால் சுமார் 10 ஏக்கர் நிலப்பரப்பு துப்புரவு செய்யப்பட்டுள்ளது. அங்கு கான்கிரீட் தூண்களை பயன்படுத்தி வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் 32 அடி அளவில் 3 மாடி கட்டிடம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதுடன் 4வது மாடியும் நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. அந்த கட்டடத்தின் 1வது மற்றும் 2வது மாடிகளில் 20 ஜுக்கி இயந்திரங்கள் பொருத்தப்பட்ட ஆடை தொழிற்சாலை ஒன்று நடத்தப்பட்டு வருகிறது. இந்த 10 ஏக்கர் நிலப்பரப்புக்குள் காற்றாலை மற்றும் மரக்கறி பயிற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் பிரதேசவாசிகள் பலரும் அங்கு தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வியாபாரமானது இயற்கை விவசாயம் என்ற பெயரில் சட்ட விதிகளுக்கு அமைய பதிவு செய்யப்பட்டுள்ளது. பின்னர் குறித்த நபர் இந்த விவசாய நிலத்தை 21 ஏக்கராக விரிவுபடுத்தி பண்ணையை நடத்தி சென்றுள்ளார். சமூக வலைதளங்களில் பரவிய பிரசாரங்கள் இந்த பண்ணை தொடர்பிலேயாகும். இந்த பிரசாரத்தினூடாக குறித்த இடத்தில் LTTE பயிற்சி முகாமாக குண்டு தயாரிப்பு தொழிற்சாலை ஒன்று இயங்குவதாகவும் இது குறித்து அரசாங்கம் மௌனமாக இருப்பதாகவும் இதனை தான் கண்டுபிடித்ததாக கூறிக்கொண்டு சமூகத்தை திசை திருப்பவும் இனங்களுக்கு இடையில் முரண்பாடுகளை தோற்றுவிக்கவும் முயற்சித்திருப்பது இதன் மூலம் தெளிவாகியுள்ளது. எனினும் இந்த பண்ணை தொடர்பில் சில சிக்கல்கள் காணப்பட்டன. தியாகராசா உள்ளிட்ட 4 இணைந்து இப்பண்ணை நடத்தி சென்றுள்ளனர். விசாரணையின் போது இப்பண்ணையானது வனஜீவராசிகள் வன பாதுகாப்பு திணைக்களத்துக்கு சொந்தமான காணி ஒன்றிலேயே நடத்தி செல்லப்படுவது கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து வன பாதுகாப்பு திணைக்களம் இது தொடர்பில் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி தியாகராசா உள்ளிட்ட 4 எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கில் அவர்களை 5 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. பின்னர் நிலத்திற்குள் செல்லக்கூடாது என நீதிமன்றம் தடை உத்தரவு வழங்கியுள்ளது. அதனைத் தொடர்ந்தே குறித்த சந்தேக நபர்கள் 2017 ஆண்டு பிப்ரவரி மாதம் 26 தேதி நீதிமன்றில் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்து தடை உத்தரவை நீக்கிக் கொண்டுள்ளனர். எதிர்வரும் 25 தேதி வழக்கு திகதியிடப்பட்டுள்ளது. இந்த பண்ணையும் இது தொடர்பான அனாவசிய நிர்மாணங்களும் அரச காணிக்கு சொந்தமானவை என்பதே அரசு தரப்பில் அல்லது வன பாதுகாப்பு தரப்பில் கூறப்படும் விடயமாகும். ஆனால் சம்பந்தப்பட்டவரோ இது தனது சகோதரருக்கு சொந்தமான காணி என கூறுகிறார். இது தொடர்பாக நாம் தாக்கல் செய்த 2வது வழக்கின்படி 2026 ஆண்டு மார்ச் மாதம் 13 தேதி வனவளத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின்படி குறித்த சந்தேக நபருக்கு சொந்தமான நிலத்தில் அடையாளமிடப்படாத அனுமதி பத்திரம் பெறப்படாத முதிரை, கருங்காலி, வீரை உள்ளிட்ட மரக்குற்றிகள் அடங்கிய தொகை ஒன்று கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாகவும் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கும் விசாரணையில் உள்ளது. இன்னும் ஒரு வழக்கம் உண்டு. குறித்த நபரால் துப்புரவு செய்யப்பட்ட நிலத்தின் எல்லைகளை பரிசோதித்த போது அதற்கு அருகில் உள்ள மேலும் 2 இடங்களில் காடுகள் துப்புரவு செய்யப்பட்டு வருவது கண்டறியப்பட்டது. வன பாதுகாப்பு எல்லையை இவ்வாறு துப்புரவு செய்தமைக்காக மீண்டும் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இது 3வது வழக்காகும். பின்னர் 2026 ஆண்டு மார்ச் மாதம் 24 தேதி நீதிமன்றத்துக்கு விடயங்களை முன்வைத்து இந்த 10 ஏக்கருக்கு மேலதிகமாக மேலும் 11 ஏக்கர் நிலப்பரப்பு துப்புரவு செய்யப்பட்டுள்ளதாக கூறி சந்தேக நபருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கமே அவருக்கு வழங்கப்பட்டிருந்த பிணை ரத்து செய்யப்பட்டு 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அதன் பின்னர் அவர் இது ஒரு தனியார் காணி என கூறி மேன்முறையீடு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இது தவிர விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த நிலத்தை பரிசோதிக்க சென்ற போது அங்கிருந்த நபர்கள் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்துள்ளனர். அதற்கு எதிராகவும் அரச கடமைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பாகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு சட்ட நடவடிக்கைகள் பல எடுக்கப்பட்டுள்ள நிலையில்தான் இக்காணியிலும் கட்டடத்திலும் LTTE பயிற்சி முகாமாக குண்டு தயாரிப்பு தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருவதாக காணொலி சமூக வலைதளங்களில் ஒருவரால் பரப்பப்பட்டது. சமூக வலைதளங்களூடாக இந்த கருத்தை கூறியவர் கொழும்பில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் வைத்து சர்வதேச மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் நிறைவேற்று பணிப்பாளர் என கூறிக்கொள்ளும் சங்கீத் ஜாசிகர் என்பவர் ஆவார். இது தொடர்பாக பயங்கரவாத விசாரணை பிரிவு விசாரணை ஒன்றை மேற்கொண்டது. இது தொடர்பில் குறித்த நபர் தெளிவுபடுத்துவதை கோரி அதற்கான நடவடிக்கைகள் சில நாட்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டன. அதற்கமைய இந்த பகுதிக்கு சென்ற பயங்கரவாத விசாரணை பிரிவு விசாரணை ஒன்றை மேற்கொண்டது. இதன் மூலம் அங்கு எத்தகைய LTTE பயிற்சி முகாமோ அல்லது குண்டு தயாரிப்பு தொழிற்சாலையோ இல்லை என்பதும் இது ஒரு சாதாரண பண்ணை மாத்திரமே என்பதும் உறுதியானது.